Please subscribe Sadhguru Sai Creations. பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கணும், தேஜஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான பொருளை வச்சு எப்படி நம்மளோட ஆராவை பூஸ்ட் பண்ணிக்கலாம். இலை உங்களுடைய ஆராவை 10 மடங்கு அதிகமாக ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது. ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணி அதில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டிக்கான எல்லா சக்ராஸும் ஓப்பன் ஆகிக்கும். இன்னொன்று உங்களுக்கு நல்ல தேஜஸான ரூபமும் கிடைக்கும். இந்த ஆயிலை ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ வீட்டுடைய எனர்ஜியும் கிளென்ஸ் ஆகும், ஆல்சோ உங்களுடைய எனர்ஜி கிளென்ஸ் ஆகும். பட் உங்களுக்கும் நல்ல தேஜஸ் கிடைக்கும். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். நம்ம எல்லாருக்குமே நிறைய ப்ராஸ்பெரிட்டி வேணும் அப்படிங்கிறது இருக்குது, அபண்டன்ஸ் வேணும்னு இருக்குது, நல்ல ஹெல்த்து வேணும் நமக்கு. ஸோ பேசிக்காக நமக்கு இதை வச்சு தானே வாழ்க்கையே நமக்கு எல்லாமே, கரெக்டுங்களா? இன்னொன்று நம்மளை சுற்றி எப்போவுமே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். நம்மளுடைய உடல் நிலையும் ஆறாள் நிலையும் பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கணும், தேஜஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான பொருளை வச்சு எப்படி நம்மளோட ஆராவை பூஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி கிளென்ஸ் பண்ணலாம், நம்ம வீட்டோடைய லெவலை எப்படி நல்லா அரேஞ்ச் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். பே லீஃப் தான் சொல்கிறேன், பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடிய பே லீஃப். ஸோ இந்த பே லீஃபை எரிக்க அது இது நிறையா சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த பே லீஃப் அப்படிங்கிற இலை உங்களுடைய ஆராவை 10 மடங்கு அதிகமாக ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது. பே லீஃபோடைய எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவோ கிலோ பே லீஃப் பிரியாணி இலைகளை போட்டு அதை நம்ம பல வேதியியல் மாற்றங்களுக்கு அப்புறம் நமக்கு அதுலேருந்து ஆயிலாக மீதி ஆகி வரக்கூடியது தான். அதுதான் எசென்ஷியல் ஆயில் சொல்லுவாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டாகவும் இருக்கும் அது. பட் அது நமக்கு இந்த ஆர்கானிக் ஷாப்ஸில் ஆன்லைனில் நமக்கு கிடைக்குது. பட் அந்த ஆயில் நீங்கள் குளிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணி அதில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டிக்கான எல்லா சக்ராஸும் ஓப்பன் ஆகிக்கும். இன்னொன்று உங்களுக்கு நல்ல தேஜஸான ரூபமும் கிடைக்கும், நல்ல பிரைட்டான ஒரு ரூபம் இருக்கும். இன்னொன்று மைண்ட் சைடில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் தெரியாது, எங்களால் அதை வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வீட்டில் கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு 100 ml நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூடு பண்ணிவிட்டு இந்த பிரியாணி இலைகள் இருக்குல்ல, ஒரு 20 பிரியாணி இலைகளை அதுக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த ஆயிலை நீங்கள் குளிக்கும்போது பயன்படுத்துங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 100 ml தண்ணி, சரிங்களா, அதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 100 ml தண்ணியில் இந்த ஆயிலை ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ வீட்டுடைய எனர்ஜியும் கிளென்ஸ் ஆகும், ஆல்சோ உங்களுடைய எனர்ஜி கிளென்ஸ் ஆகும். பட் உங்களுக்கும் நல்ல தேஜஸ் கிடைக்கும். இன்னொன்று ஹீலிங் எனர்ஜியும் இதில் இருக்குது. பட் இது உங்களுக்கு உங்களுடைய உடல் முழுவதுமே நல்லா ஹீல் பண்ணி கொடுக்கும். மைண்ட் சைடில் ரொம்ப ஓப்பனான மைண்ட் சைடில் இருப்பீங்க. அதர்வைஸ் நல்ல ஃபோக்கஸ்டு உங்களுக்கு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ பே லீஃப் அப்படின்னாலே ஒரு லக்ஸுரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் அது. நான் சொன்னேன், இந்த பே லீஃபோட ப்ராசஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஆரா, நல்ல ஆரோக்கியமான தேகம். இன்னொன்று நம்ம வீட்டுடைய எனர்ஜியும் ரொம்ப அருமையான முறையில் நல்ல அதிர்வலைகளோடு இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.